பயிறு பயிறு இவ்வளோ கூப்பிடுறேன், கொஞ்சமாச்சு கண்டுக்கிறானா பாருங்க. பக்கத்து நாய் தலைவனத்துக்கு இவ்வளோ பெரிய அக்கப்போர். பயிறு பேசாமல் எனக்கு ஏதாவது புது வீடியோ போடுவோமா? உங்களோட ஃபேவரட் சிக்கன் சொன்னோன்னு அசைகிறான். அப்போ சிக்கன் ரோஸ்ட்டே போட்டு விட்ருவோம். இது ஒரு அசைவ வீடியோ. சின்ன பிள்ளைகளுக்கும் பிடிக்கும் இது. ஏனெண்டா இப்போத்த பிள்ளைகள் தீயம் சாப்பிட்றது குறைவு. அதனால் இந்த அசைவத்தையும் போட்டு இந்த மரக்கறியையும் போட்டு செய்தால் அவைகள் விரும்பி சாப்பிடுவினம். அதுக்காண்டி தான் இந்த சாப்பாடு செய்கிறேன். முதல் இந்த சாப்பாட்டில் இதில் உருளைக்கிழங்கு 4 வெட்டி வச்சுருக்கிறேன். கேரட் 5 வெட்டி வச்சுருக்கிறேன். மற்றது 2 கறிக்கொச்சிக்காய், வெங்காயம் 3, மிளகாத்தூள் 2 தேக்கரண்டி, மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி, 2 தேக்கரண்டி தக்காளி சோஸ், மற்றது 2 தேக்கரண்டி இது உப்பு, மற்றது தேவையான அளவு இஞ்சி பூண்டு, மற்றது மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி அல்லது 1 தேக்கரண்டியும் போடலாம். மற்றது இறைச்சி 5 கோழிக்கால் இறைச்சியும் வட்டி வச்சுருக்கிறேன். இனி ஆக்டிவ் ஃப்ரைக்கு தான் போட போகிறேன். இதை போட்டு செய்யலாம். இது இப்போ மஞ்சள் தூள் இதுகளை இந்த எப்பிசேம் போடுறேன். கொஞ்சம் தண்ணி கலக்கியும் போடலாம். ஏன்னா அது வேக தண்ணி வேணும். கொஞ்சம் விஷத்தை கலந்தும் போடலாம். இனி இறைச்சியை போட போகிறேன். இறைச்சியை போட்டுட்டு கலந்து விட்டுறேன். இது கொஞ்சம் நேரம் அவிய விட்டுட்டு தான் இனி நாங்கள் இது செய்ய வேணும். எவ்வளோ நேரம் அவிய விடணும்? ஒரு 45 நிமிஷம் அவிய விடணும். ஆக்டிவ் ஃப்ரையில் போடணும். போட்டுட்டு அவிய விட்டுட்டு அரைவாசி அவிஞ்ச கொண்டு வரைக்குள்ள ஒரு 10-15 நிமிஷம் இறைச்சி அவிஞ்ச பிறகு இதை தூக்கி போடணும். மரக்கறி எல்லாத்தையும் தூக்கி போடணும். போட்டால் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஆக்டிவ் ஃப்ரைக்கு வைக்க போகிறேன். வச்சு போட்டு மூடி போட்டு பாருங்க. இனி ஆக்டிவ் ஃப்ரையை ஒன் பண்ண போகிறேன். ஒன் பண்ணியாச்சு. 60 நிமிஷத்துக்கு போடணும். போட்டால் அது இதண்டு போட்டு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா இறைச்சி வேகணும். இறைச்சி வேகின பிறகு மரக்கறியில் போட்டு வெங்காயத்தை போட்டால் ரெடியாக. இது இப்போ நான் 15 நிமிஷம் நல்லா வேகிட்டுது. கொஞ்சம் வேகிட்டுது, நல்லா வேகல, கொஞ்சம் வேகிட்டுது. இனி உருளைக்கிழங்கையும் எடுத்து போட்டு அந்த பக்கம் ஒரு உருளைக்கிழங்கு சூசைட் பண்ணிக்கிச்சு. கேரட்டையும் எடுத்து போட்டு அவிய விடணும். கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் கறிக்கொச்சிக்காயும் போடலாம். பேந்து போடணும். ஓகே. இனி அது தண்டை பாட்டில் பிரட்டி கொண்டு இருக்கும். இது வேகிட்டுதுன்னே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகணும். வெங்காயமும் கறிக்கொச்சிக்காயும் போடணும். இனி கறிக்கொச்சிக்காயும் வெங்காயத்தையும் போட்டுட்டு 20 நிமிஷம் விட்டா 28 நிமிஷம் கிடக்கு விட்டா இனி அதை வந்துட்டேன். இறக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்தால் எடுத்தா சரி. ஓகே பா. ஓகே ரெண்டாச்சு. நீ இது ரொட்டியோடையும் சாப்பிடலாம். ஒரு சோறும் போட்டு சாப்பிடலாம். இப்போ கொழிப்பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இனி நாங்கள் சாப்பிடலாம். பைரா எக்ஸசைஸ் செய்ய போறியாடா? வாடா எக்ஸசைஸ் செய்ய. வா ஓடியா. ஐயோ என்ன எடுத்து கொண்டு போறானே அம்மேங்கோ. எக்ஸசைஸ் போயிடுறியாடா?
ஒன்றுத்தையும் கிடிக்க மாட்டேன். வந்து எல்லா இடத்துலையும் மூப்பம் பிடிக்கிறது வெளியே போச்சு. வாடா வாடா போகலாம், வாடா இந்த பக்கம் போகலாம். பயிறு பயிறு என்ன எங்க நீ கூட்டி போகிற? பயிரா லேக் கிட்ட போமாடா, போமாடா லேக்கு கிட்ட போமாடா. என்னடா அங்கேயே இழுத்துக்கிட்டு போகிறேன், புரிஞ்சிருச்சோ? நோ 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 வா. இன்றைக்கு நான் தான் குளிச்சு போட்டுருக்கிறேன், மறுபடியும் போய் குளிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இந்த இடத்த பார்க்கும்போது தான் ஒரு ஞாபகம் வருது. இவன் சின்ன வயசாக இருக்கும்போது ஒருக்கா அந்த லேக்கு கிட்ட வரைக்கும் இழுத்துக்கொண்டு போனான். நான் விளையாட ஒரு வழியாக அவன்கிட்ட ஃபேவரட் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்கே தான் கழட்டி விட்றேன் நான். எங்கேயாச்சும் ஓடி திரியட்டும்ண்டு இப்போ மோந்து பார்த்து கொண்டு இருக்கிறான் என்னத்தையோ. இன்னும் கொஞ்சம் தலை ஏதாவது ஒரு ஸ்டிக் கொண்டு கீழே இருந்துச்சுண்டா அதை கொண்டு வருவோம் என்கிட்ட. ஸ்டிக்கு கிடைக்கலையாடா? அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கொண்டு இருக்கிற ஸ்டிக் எங்கடா? ஏதாவது ஸ்டிக்கை எடுத்துக்கொண்டு வா. டை 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 ஐயோ லூஸ் ஆகிட்டானே. பைரா ஸ்டிக் எங்கடா? பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு, அவனுக்கு ஒரு ஸ்டிக்கு கூட கிடைக்கல. பட் இருந்தாலும் அங்கிட்டு இங்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஓடி ஆடி போட்டு இப்போ என்னையே கூட்டி கொண்டு போகிறான். இன்னொரு இது சொல்ல மறந்துட்டேன், இவனுக்கு இந்த மாதிரி இடமெண்டா பிடிக்கும். வந்து மோந்து பார்த்து போட்டு தான் போவான். எதுக்கு இந்த பழக்கம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வேணா பாருங்க, அங்கே ஒரு இடம் ஒன்று இருக்குது. பைரா வந்து அங்கே தான் என்னை கூட்டி வந்து போகிறான் பாருங்க. இழுக்காதடா இழுக்காதடா பார்த்தீங்களா? வந்து இப்படி மோந்து பார்த்து போட்டு போஸ் கொடுப்பான், அதுக்கப்புறம் போயிடுவான். இல்லை எல்லாத்தையும் மறுபடியும் மோந்து பார்ப்பான். பைரா வாடா இங்கே. ஐயோ ஐயோ இந்த நாயை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. என்னடா பயிர்? ஸ்டிக்கை தேடி கொண்டிருக்கிறான். பயிர் அங்கே பக்கம் ஸ்டிக்கு இல்லையா? இங்கே பக்கம் வா. டேய் ஆக்களுக்கு குண்டியை காட்டாதடா. ஒரு வழியாக ஒரு ஸ்டிக்கை தேடி கண்டுபிடிச்சிட்டான். கொண்டு வாடா இங்கே. தட்டு இரு எடுக்கிறேன். போய் எடுறா, மின்னல் வேகத்தில் போய் எடுறா அந்த ஸ்டிக்கை. கொண்டு வாடா அந்த ஸ்டிக்கை, கொண்டு வாடா. கொண்டு வரதானே சொன்னான், கொண்டு போக சொல்லலை. நீ தான் இங்கே கொண்டு வரணும், நான் கொண்டு வர மாட்டேன். டை ஸ்டிக்கை தாடா. இந்த வீடியோட கடைசி கட்டத்துக்கு நான் வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் எங்களோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். பாய்.